அப்படின்னா ஏன்டா இப்ப மோடி 15 லட்சம் ரூபாய் போடலன்னா அவரால் போட முடியாதுங்கிறான். அவரால் போட முடியாதுங்கிற அவர் கொண்டாட்டி விட்டு போகும்போது எங்களுக்கு தெரியும். இப்ப 15 லட்சம் ரூபாயா போடுவாரான்னு கேள்வி. அதை போட முடியாதுட்டா. இப்போ தெரிஞ்சிருக்கும் இங்கே நிறைய பேருக்கு நாம் தமிழர் கட்சிகளை ஏன் எவனும் துளியளவு மதிக்க மாட்டேங்கான், ஏன் ஒரு துளியளவு கூட இவனில் வந்து மனுஷனை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா? தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டானுங்க, தனி மனித வெறுப்பு பண்ண மாட்டானுங்க, வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டானு அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி பேசி வச்சிருக்கானு பார்த்தீங்களா? நாட்டோட ஒரு பிரதமர் அவர்களே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து கட்சி நடத்தலை, இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாத கட்சி, இந்த உலகத்திலே இப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி அந்த பேரை நான் என்றைக்குமே டேமேஜ் பண்ணல. பட் அதை வழி நடத்துகிற சீமான் அவர்களும் இந்த மாதிரி இருக்கிற கேவலமான ஜென்மனு அவர்களும் வந்து இந்த மாதிரி அரசியல் செய்கிறதுக்கு நம்ம விடவே கூடாது. இவனுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இன்னும் உட்காந்துட்டு விசில் சத்தமும் கிளாப் சத்தமும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம பண்ணுற தப்பு இதுன்னு புரிஞ்சிருக்கும். இவனுக்கு பின்னாடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பற்றிலாம் யார் உண்மையான தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உறங்க மாட்டோம். ஒரு இரவு நேர ராணுவ வீரன் கூடாரம் எப்படி எரிந்து கொண்டு இருக்குமோ அதுவால் இந்த நிலத்தை ஆளாமல் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம். கத்தாதடா, எதுக்குடா கத்துறா? எனக்கு புரியலடா, எதுக்கு கத்தணும் எனக்கு புரியல. அதாவது வந்து தமிழ்நாட்டுக்காரனே கத்துறவனா, இல்லைன்னா தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாமே கத்தணும்னு இருக்குதா, இல்லைன்னா நம்ம ரத்தத்திலேயே வந்து கத்தணும்னு சொல்லிட்டு ஊறி போயிருக்கடா? ஏன்டா கத்துறீங்க? ஒருத்தன் கூடாமல் எல்லாருமே இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து அத்தனை பேரும் பாருங்களாம். நாங்கள் இந்த நிலத்தை கொடுத்த சத்த என்னடா பேச்சு மயிறு உங்களுக்கு? எனக்கு புரியல. நாட்டை நாங்கள் ஆளாமல் விட மாட்டோம், கிழிக்காமல் விட மாட்டோம். உங்கள் கையில் நாட்டை கொடுத்தா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? எனக்கு புரியல. நீங்கள் உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அத்தனை பேர்ட்டும் துப்பாக்கி கொடுத்து நாங்கள் ஏந்தி அத்தனை பேரையும் தற்கொலைகளை மாற்றுவோம், அத்தனை பேரையும் ரவுடிகளை மாற்றுவோம், அத்தனை பேரையும் வந்து தீவிரவாதியை மாற்றுவோம்னு சொல்ல வரீங்களா? உங்கள் நொன்னை அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. அத்தனை பேரை நாங்கள் ஆடு மேய்க்க விடுவோம்னு சொல்லிட்டு உங்கள் நொன்னை பையனை எங்கேயோ படிக்க வச்சுட்டு இருக்காருல, அந்த மாதிரி சொல்ல போகிறீங்களா? விவசாயத்தை காப்புன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாமல் இருக்காரு, அதை பற்றி பேச சொல்ல போகிறீங்களா? அதே மாதிரி உட்காந்து படம் போட்டுட்டு இந்த தொழிற்சாலை தேவையில்லை, அந்த தொழிற்சாலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அண்ணன் நொன்ன ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த கம்பெனி தேவையில்லை, மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது, மக்கள் பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது போராட்டத்தில் இறங்கியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அந்த போராட்டத்துக்கு போனால் ஸ்டெர்லைட்டுக்கு போனால் பேசக்கூடாது. ஸ்டெர்லைட்டுக்கெலாம் வந்து மக்கள் போராடி இருந்தாங்க, அந்த போராட்டத்துக்கு முட்டு கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டில் மக்கள் போராடி இருக்காங்க, போராட்டத்தை முட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீங்கள் எல்லா போராட்டத்தையும் எடுத்துடுங்க, நீட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுங்க. உங்கள் நொன்னை ஆல்ரெடி ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கோம், அந்த போராட்டத்துக்கு வந்து ஏதோ அங்கே போய் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடுறேன் நாங்கள் குரல் கொடுக்குறோன்ட்டு. எவ்வளோ கம்பெனி தேவையில்லாத கம்பெனி இருக்குது, எவ்வளோ கெமிக்கல் கம்பெனி இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லை. மக்கள் வந்து இது அவஸ்தைப்படுறாங்க, அதை பண்ணுறாங்க, நுரா வருதுல, உங்கள் அண்ணன் படம் கூப்பிட்டு காட்ட தெரியுதுல்ல. எங்கே அங்கே போய் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். கம்பெனி முடியே உட்காந்துட்டு இந்த கம்பெனி இழுத்து மூடுங்க, என் மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேகதாது அன்னைக்கு அந்த வாய்க்கிலேயே உட்காந்து பேசுகிறாருல, என்கிட்ட கொடுத்தானா அத்தனை பேர் செத்தானாங்க, அந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவோண்டு ஒன்னொன்று போய் அங்கே போய் குறை சொல்லுங்க பார்க்கலாம். போய் யாருக்குள்ள போய் குறை சொல்லுங்க, உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றுங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அந்த வாயி அதாவது அந்த வாய்க்கிலே பேசுகிறான், நாட்டை கொடுங்க செத்துருன்ட்டு. இவன்ட்டெல்லாம் நாட்டை கொடுத்தா என்ன பண்ண தெரியுமா? நாடு இருக்கிற இப்போ தமிழ்நாட்டை வந்து சுடுகாடை மாற்றுறதுல ஒன்றா நம்பர் இந்த புரோக்கர் பையன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு காலமும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. நீங்க கூட நிறைய இடங்கள்ல தனிமனித தாக்குதல் பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு. நானும் கூட ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன். ஒருபோதும் தனிமனித தாக்குதல் ஈடுபட்டதில்லை. ஏதாவது இந்த முந்த வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? சொல்லு, ஏதாவது இணையணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க ஆத்தா? சாட்டமான ஒன்று கேட்குறேன், உன் வாயிலேருந்து வந்ததெல்லாம் வார்த்தைலாம் வந்து அப்படி சொற்பொழிவு அச்சமாக இருந்துச்சுல்ல. திருவள்ளுவர் அந்த காலத்தில் எழுதி வச்சது, அதை நம்ம சாட்டை அவர்கள் வந்து நல்ல சொற்பொழிவாக வச்சுட்டு இருக்காரு. வெக்கமே இல்லை, தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்புற அளவுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேனே, தூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேனே, தூ போயிடுச்சுண்ணே, வேறு ஒன்றும் கிடையாதுண்ணே. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கிளி கிழிச்சிருக்காரு, சரியா? அஜித்தை அந்த கிளி கிழிச்சிருக்கிறாரு, அஜித் ரசிகர்களையும் கிழிச்சிருக்கிறாரு. அந்த டைம்லலாம் முட்டு யார் கொடுப்பாருன்னா விஜய் அவர்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபேன் பேஸை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் அவர்கள் வந்து கேரளாக்காரரான், தெலுங்கா ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை வந்து கர்நாடகத்துக்காரன், கன்னடக்காரன், அவன் தமிழ்நாட்டை ஆளணுமா அப்படி இப்படின்னு சொன்னார். அரசியலுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வேறு மாதிரி மாறிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஆப்போசிட்டாக போனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க, முட்டு. ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன்டா, சோத்துக்கு பதிலாக வேறு எதாவது அள்ளி திங்கிறீங்களாடா நீங்கள்? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா மனுஷனாக இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒன்றாவது இருக்கணும்டா. மனித பிறவிகள் வந்து கொஞ்சமாவது வந்து அதுக்கான இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு போராடுறேன், தேசியம் நாங்கள் அப்படி இப்படின்னு உட்காந்து பேசுகிறீங்களே,
உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. நான் ஒன்று கேட்குறேன், எப்படிடா நீங்கள்லாம் வந்து வெள்ளைன்னு சொல்லாமல் அலையிறீங்க வெளியே? நம்ம வந்து இப்படி பேசியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதே ஆட்களை போய் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்படி பேசியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அப்படியே வெக்கமாக இருக்காதுடா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஆளை திட்டிட்டோம், ரொம்ப பயங்கரமாக திட்டிட்டோம், அசிங்கமாக திட்டிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் மூஞ்சில் முழிக்க கஷ்டமாக இருக்கும்டா. சார் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வார்த்தை தவறி நம்ம ஏதாவது திட்டிட்டா கூட அடுத்த நிமிஷம் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசிட்டு அந்த ஆள்கிட்ட போய் ஹி எங்கள் தலைவரைங்க நொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இதே கிடையாது. என்ன அதாவது மனசனாக இருக்கவனுக்கு இருக்கும், சோறு திங்குறவனுக்கு இருக்கும், சோறுக்கு பதிலாக வேற எடுத்து திங்குறவனும், மனுஷ பிறவியே இல்லாமல் இது ஒரு விசித்திர பிறவியாக இருக்கிறவங்கலாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு 33,000 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடோட சாபக்கேடு இந்த 33,000 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான். சாபக்கேடு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தேவையில்லாத சாபக்கேடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு தற்குறிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் சேர்ந்தவங்க மட்டும்தான். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தேவையில்லாத ஒரு தலைமை இல்லாத ஒரு அசிங்கமாக பேசுகிறவனுங்க, அவதூறு பேசுகிறவனுங்க, ஒரு முதலமைச்சன் பாராமல் கேவலமாக பேசுகிறவனுங்க, காசு கொடுத்து பேசுகிறவங்க, திருநதி பிச்சை எடுக்கிறவனுங்க, மக்கள்கிட்ட இருந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றவனுங்க, அதை வச்சு பொழப்ப நடத்துகிறவனுங்க, தாம் பிள்ளையா அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறவனுங்க, இவனுங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச சாபக்கேடு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளைக்கு வந்து ஊட்டி வளர்க்க மாட்டானுங்க, இப்படி இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும்ப்பா, சமுதாயத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவானுங்க. பெருசாக அப்படிலாம் வந்து எதுவும் இப்போ ஊட்டி வளர்க்க மாட்டாங்க. அடுத்தவன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுவாங்க, புத்தி சொல்லுவாங்க, வீட்டில் என்ன இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சாபக்கேடு. புரியுதா? வீட்டில் ஒரு முகமோ வெளியே ஒரு முகமோ அண்ணங்கிட்ட ஒரு முகமோ தம்பிக்கிட்ட ஒரு முகமோ இப்படி இருக்கிறவங்கலாம் வாயில வேற ஏதாவது வந்துட போகுது. அந்த அளவுக்கு பணவரி பிடித்த ஒரு பிசாசு விஜய். விஜய் உழைச்ச சம்பளத்துல இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லு. ஓ, பணவரி பிடித்தவர் விஜயா? உழைச்ச சம்பளத்துல என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? ஐயா திருநதி பிச்சை எடுத்த பிச்சைக்காரங்களா, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? பிச்சை எடுத்து திருநதி பிச்சை எடுத்தீங்களா? மக்கள்கிட்ட காசு பிடுங்குனீங்களா? குடத்தை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு கூட்டத்தில் போய் துட்டு வாங்கினீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதை வச்சு நீங்கள் என்னங்க கிழிச்சிங்க? என்ன கிழிச்சிங்க சொல்லுங்கள் மிஸ்டர் சாட்டை மாமனே, சாட்டை மாமா அவர்களே, மிஸ்டர் சாட்டை மாமா அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? திருநிதின்னு ஒரு பிச்சை வாங்குறீங்க, அந்த பிச்சையை வச்சு நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்க? நான் சொல்கிறேன், அந்த காசில் என்னடா பண்ணீங்க? எடுத்துக்கிட்டீங்களா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த திருநிதியை வச்சு நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்க? அதை மட்டும் சொல்கிறேன். நீ ஒரு வீடியோவில் நீ கணக்கு போடுறான். இது வரைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு 15-20 வருஷம் ஆகி போச்சுக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எலெக்ஷன் இன்னும் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம், திருநீதியிலேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு காட்டுறான். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது ஒரு திராணி இருந்துச்சுன்னா, அதாவது வந்து சோத்தில் வேறு எதுவும் திங்கலை, நான் சோத்துக்கு போல வேறு எதுவும் திங்கலை அப்படின்னு நினைக்கிறவனா இருந்தால் நீ சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு காட்டுறா. நாங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறதே விட்டுறோம், நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் நியாயமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுறோம். இல்லை நீ அதை கூட விட்டுறோம். ஒரு கூட்டத்துக்கு திருநிதி பிச்சை எவ்வளோ வாங்கினீங்க, அந்த பிச்சையில் நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கணக்கு காட்டுறான். அதாவது இவனுங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் வந்து திருநிதி பிச்சை எடுத்து அவங்ககிட்டலாம் நாங்கள் தமிழுக்காக பேசுகிறோம், தமிழ் மக்களுக்காக நீங்கள் துட்டு கொடுங்க, தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் நமக்காக கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்துலாம் துட்டு பிச்சை வாங்கியிருக்கானுங்க. இவனுங்க இந்த பிச்சை எடுத்ததில் தான் எங்கேயோ இருந்து ஒரு துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் வந்து வீட்டை சோதனை பண்ணாங்க. ஆனால் அந்த வந்து பெருமை பித்திக்கிட்டு அந்த எண்ணெயில் நாங்களாம் எண்ணெயே பார்த்தவங்க, நாங்களாம் எவ்வளோ போலீஸை பார்த்தவங்கன்னு சொல்லிட்டு கட்ட போய் தூக்கிட்டு போக மட்டும் தெரியும். ஏன்டா உள்ளே வச்சு லாடு நம்பலாம் சொதக்கலாம் தெரியாதா? ஏன்டா கேவலமே இல்லையாடா நீலாம்? என்னடா இது என்ன? நான் தான் சொல்லிட்டேன், இவனுங்கெல்லாம் சோறு சாப்பிடல, அதுக்குள்ளே வேறு ஏதாவது தின்னுட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு புத்தி மழுங்கி என்ன பேசுகிறேன்னா பேச தெரியாமல் உட்காந்துட்டு பணவரியில் இருக்காராம். பணவரியில் ஏன்டா பிச்சை எடுத்து சாப்பிட்ற நீங்களே வந்து இப்படி இருக்கும்போது உழைச்சி சாப்பிட்டு தான் எப்படி சொல்கிறது, படத்தில் நடித்து தாண்டா உழைச்சி அவர் இது பண்ணிக்கிட்டாரு. யார்ட்டையும் மக்கள்கிட்ட போய் பிச்சை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவர் கட்சியும் அவர் காசில் தான் ஆரம்பித்தார். சரியா? உங்கள்கிட்ட வந்து மக்களே நான் வந்து 200 கோடி காசை விட்டு வந்திருக்கேன், எனக்கு மனசு இல்லை, அதனால் நீங்கள் பிச்சை போடுங்க, ஏன் அந்த காசை வச்சு நான் கட்சி நடத்துகிறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. நீங்கள் தாண்டா இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்டால் கார் வாங்குறானா அதான் வாங்குறான், கேட்டால் நண்பர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரூடாக விட்டுட்ருக்கான். ப்ரூடாக போய் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறக்கு மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்மளோட வீடியோ கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.